அனைவருக்கும் அன்பான வணக்கம். கடந்த 3 நாட்களாக நமது பிரம்பு வலைதளத்துல தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் நடைபெற இருக்கின்ற பேராயர் தேர்தலுக்கான வேட்பாளர்களில் 4 பேர் யார் அந்த பேனலுக்குள்ள வருவா அப்படின்னு சொல்லி சபை மக்களிடமும் பொது மக்களிடமும் ஒரு கருத்து கேட்பு ஓட்டெடுப்பு நடத்தணும். நேற்று ஞாயிறு மாலை 6 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய வலைதளம் அந்த ஓட்டெடுப்புக்காக திறந்திருந்தது. நிறைய பேர் என்ன பண்றீங்க, ரொம்ப ஆர்வமாக வாக்களித்தீர்கள். அந்த கடைசி நிமிஷத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஓட்டு போட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இரவு 10:30 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வலைதள ஓட்டெடுப்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது. சுமார் 11 மணிக்கு தான் என்ன பண்ண நான் அதை க்ளோஸ் பண்ணினேன். நல்ல ரெஸ்பான்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா அணிகளை தாண்டி எல்லா ஆயர்களுக்கும் பாத்தீங்கன்னா தங்களுடைய ஆதரவை தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் மட்டுமன்றி ஃபாரின்ல இருக்கவங்க கூட போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 4 ஆயர்களும் சபை மக்கள் மற்றும் பொதுமக்களுடைய ஆதரவை பெற்றவர்கள் என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுபோல திருமண்டல பெருமன்ற மக்களும் ஆயர்களும் கூட நம்ம இருக்காங்க, வாக்களித்திருக்கிறாங்க. அணிகளை தாண்டி வாக்களித்திருக்காங்க. ஒரு அணியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டெடுப்பு நடத்துறது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவை எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு 2 அணியும் சேர்ந்தவர்களும் அணி சாராதவர்களும் ஆயர்களும் ஆசிரியர்களும் மற்றும் திருமண்டல பெருமன்ற மக்களும் மற்றும் அனைத்து மக்களும் நம்ம இருக்காங்க வாக்களித்திருக்கிறார்கள். ஸோ அந்த வாக்களிப்பின் மூலமாக 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தற்பொழுது நான் வலைதளம் மூலமாக வெளியிடுகிறேன். முதலாவதாக 4வது இடத்தை பெற்ற ஆயர் யார் என்பதை தற்போது நான் வெளியிடுகிறேன். இந்த வாக்கெடுப்பானது 3 கட்டங்களாக நடைபெற்றது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கெடுக்கும் முறைக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா 4 ஆயர்களுக்கு மட்டும் தான் வாக்களிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் அந்த ஓட்டிங் வச்சிருந்தோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 3வது ஒரு வாக்கெடுக்கு முறை வச்சிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் ரெவரண்ட் ஜீவானந்தம் அவர்களும் அதுபோல பாத்தீங்கன்னா ரெவரண்ட் இமானுவேல் பொன்னுத்துறை அவர்களும் நம்ம அதுல வந்து வேட்பாளராக நிறுத்தி இருந்தோம். அதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 522 பேர் என்ன பண்ணிருக்காங்க, வாக்களித்திருக்கிறாங்க. 79% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெவரண்ட் இமானுவேல் பொன்னுத்துறை அவர்களுக்கு வாக்களித்திருக்காங்க. ஐயா வந்து பாத்தீங்கன்னா எந்த அணியும் சார்பு இல்லாமல் இந்த திருமண்டல பேராயர் தேர்தலில் ஐயாவை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது பாசிட்டிவாகவும் இருக்கு, நெகட்டிவாகவும் இருக்குது. குறிப்பாக பணித்தளங்களிலிருந்து வருகிற செய்தி என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆயர், கணக்கு வழக்குல ரொம்ப சுத்தமா இருப்பாங்க. பட் அதே நேரத்துல ஃபீல்டுல வந்து கான்சென்ட்ரேட் பண்றது, ஊழியங்கள்ல வந்து அக்கறை செலுத்துறது ரொம்ப கம்மியா தான் இருக்குது. குறிப்பாக அங்க பணியாற்றுகின்ற அந்த ஃபீல்டு ஊழியர்களை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பணியிட மாற்றம் செய்யறாங்க. அதனால பிள்ளைகளை படிக்க வைக்க கூட முடியல, கடுமையான சிரமமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதாவதுதான் 2 பக்கம், நாணயத்தின் 2 பக்கம் இருக்கிறது போல கடுமையான ஒரு மனிதர், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கை சுத்தமான ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அதனால 79%. இந்த 79% நம்ம அப்படியே எடுக்க முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனல்ல 4 பேர் என்ன பண்ணுவோம் போட்டிடணும். இங்க வந்து 2 பேர் இருக்கனால 522 ஓட்டு விழுந்திருந்தாலும் 50% பாதிக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், இதை கொண்டு வர்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 80ல 80ன்னு வச்சுங்களேன், பாதி 40 39.5 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ 39.5% வாக்குகளை பெற்று 4வது இடத்தை பெறுகிறாங்க ரெவரண்ட் இமானுவேல் பொன்னுத்துறை அவர்கள். சபை மக்கள் மற்றும் பொதுமக்கள் திருமண்டல மக்களோட கணிப்பின்படி, ஆதரவின்படி 4வது நபராக அந்த பேனலுக்குள்ள வராங்க. அந்த பேனல்ல இருந்த ரெவரண்ட் ஜீவானந்தம் அவர்கள் பாத்தீங்கன்னா 21% மக்களின் ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு பேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெவரண்ட் மோசஸ் ஜபராஜ் அவர்களும் ரெவரண்ட் மனோகர் ஐயா அவர்களும் ரெவரண்ட் நவராஜ் அவர்களும் ரெவரண்ட் சாமுவேல் தாமஸ் ஐயா அவர்களும் வேட்பாளராக களம் இறங்கி இருந்தார்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெவரண்ட் மோசஸ் ஜபராஜ் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 40%, இது வந்து பாத்தீங்கன்னா 100%. ஸோ அதனால அப்படியே எடுத்துக்கலாம். ரெவரண்ட் மனோகர் ஆயர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 42, ரெவரண்ட் நவராஜ் ஐயா வந்து பாத்தீங்கன்னா 6%, ரெவரண்ட் சாமுவேல் தாமஸ் ஆயர் அவர்கள் பாத்தீங்கன்னா 12%. கிட்டத்தட்ட 592 பேர் என்ன பண்ணிருக்காங்க, வாக்களித்திருக்கிறாங்க. ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெவரண்ட் மோசஸ் ஜெபராஜ் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 40% மக்களின் ஆதரவை பெற்று 3வது நபராக
தேர்ட் பிளேஸ் அந்த பேராயர் பேனல்கள் என்ன பண்றாங்க, திருமண்டல மக்களின் மனதின் விருப்பத்தின்படி என்ன பண்றாங்க, உள்ள வராங்க. ரெவரண்ட் மனோகர் ஆயர் அவர்கள் பாத்தீங்கன்னா 42% மக்களின் ஆதரவை பெற்று அந்த பேராயர் பேனல்கள் உள்ள வராங்க. ஐயாவும் பாத்தீங்கன்னா அணி சார்பு இல்லாமல் போட்டியிடுகிறார்கள். எனவே இருக்காங்க, அவங்க வந்து 2வது நபராக வந்திருக்காங்க. அடுத்தபடியாக இன்னொரு பேனல், அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெவரண்ட் டிஜிஏ தாமஸ் ஆயர் அவர்கள் 25% மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்காங்க. ரெவரண்ட் ராபின்சன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா 9% மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்காங்க. ரெவரண்ட் தேவராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 50% மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்காங்க. அதுபோல ரெவரண்ட் டேனியல் எட்வின் ஆயர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 17% வாக்குகளை பெற்றிருக்காங்க. எனவே ரெவரண்ட் தேவராஜன் ஆயர்கள் பாத்தீங்கன்னா இந்த பேராயர் வேட்பாளருக்கான பேனல்ல 1வது நபராக வந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயர் டேனியல் எட்வின் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் நுழைந்தாங்க, ஐயா தான் பேராயராக அந்த பேனலுக்கு வருவாங்க, பேராயராக வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த வாக்கெடுப்பானது வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான முடிவு அல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மன விருப்பத்தின்படி நமது திருமண்டல மக்கள், தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் யாரெல்லாம் வந்து இந்த பேராயர் பேனல்கள் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுடைய மன விருப்பத்தின்படி வாக்களிங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் நம்ம போட்டிருக்காங்க. எனவே 1வது நபராக ரெவரண்ட் தேவராஜன் ஐயா அவர்களும் 50%, 2வதாக ரெவரண்ட் மனோகர் ஆயர் அவர்களும் 42%, ரெவரண்ட் மோசஸ் ஜெபராஜ் ஆயர் வந்து பாத்தீங்கன்னா 40%, 4வது பாத்தீங்கன்னா ரெவரண்ட் இமானுவேல் பொன்னுத்திரை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 39.5% வாக்குகளை பெற்று 4வது இடம். 4 பேர் நம்ம இருக்காங்க, பேனல் வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல 2 ஆயர்கள் வந்து பாத்தீங்கன்னா அணிகள் சார்பு இல்லாம போட்டிட்டாங்க, அவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. அணி சார்பாக போட்டியிட்ட 2 ஆயர்கள் நம்ம இருக்காங்க, உள்ள வந்திருக்காங்க. சோ மக்களுடைய தேர்வு இதாக இருக்குது. இந்த முடிவும் திருமண்டல பெருமன்ற மக்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆயர்கள் செலுத்துகிற வாக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மாறுபடும், வேறுபடும். அதற்கு இதுக்கும் சம்மதமே கிடையாது. நிச்சயமாக என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, தற்பொழுது ஆளும் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 நபர் அணி சார்பு இல்லாத 1 ஆயர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எது எப்படியோ அந்த 4 ஆயர்களும் பாத்தீங்கன்னா நல்லவர்களாக இருக்க வேண்டும், யாருக்கும் அடிமையாக இல்லாமல், அதுபோல யாரையும் அடிமைப்படுத்தாத ஆயர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக தற்பொழுது இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு தகவலை தற்போது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் செயலராக இருக்கின்ற அண்ணன் எஸ்.டி.கே. ராஜன் அவர்களுக்கு அன்போடு தெரிவிப்பது என்னன்னா, இதுக்கு முன்பு காலகட்டங்கள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேராயர் தேர்தலின் போதும் மற்ற தேர்தலின் போதும் உங்களுடைய பணத்தை செலவு செய்து உங்களுடைய வலிமையை காட்டி நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கலாம். கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எந்த பணமும் செலவு செய்யாமல் அதற்கு முன்பாக நிர்வாகத்தில் இருந்தவர்கள் செய்த தவறை வந்து பார்த்தோன்னா வலைதளம் மூலமாக நம்ம சொன்னோம், மக்களும் புரிந்து கொண்டார்கள். நீங்களும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் பெற்றிராத ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றீர்கள், அங்க நீங்க பணமே செலவு பண்ணல. ஸோ அது போலதான் இந்த தேர்தலிலும் நீங்கள் கடந்த காலங்களில் செய்தது போல பணத்தை நீங்கள் பிரதானமாக உள்ளே கொண்டு வரக்கூடாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நீங்க வந்து இப்ப பவர்ஃபுல்லா இருக்கீங்க, எந்த ஆயர் பேராயராக மாறினாலும் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வருகின்ற பேராயருக்கு தேவை. எனவே இதுல ரொம்ப திறந்த மனதோடு நீங்கள் செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக இந்த திருமண்டல அரசியல் இருக்கீங்க. இந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான காலகட்டங்கள் உங்களுக்கு. வருகின்ற சினாடு ஜெனரல் செக்ரட்டரி எலெக்ஷன்ல கூட நீங்க நிற்பீங்கன்னு கேள்விப்படுறோம். நிச்சயமாக இந்த பேராயர் தேர்தலில் நீங்க திறந்த மனதோடு எந்த விதமான பணப்புழக்கங்களுக்கும் இடம் கொடுக்காமல், அதுபோல இந்த பேராயர் தேர்தல் நடத்துறதே நீங்க தான். ஸோ தயவு செய்து எந்த பார்ஷியாலிட்டி நீங்க இதுல பார்க்காதீங்க. ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமது ஆயர்கள், இவர்கள் யார் பேராயராக மாறினாலும் நமது திருமணத்துக்கு நல்லது நடக்க வேண்டும், அதற்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும். அதற்காக உங்கள் நேர்மையை தயவு செய்தல் முழுமையாக 100% கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பேராயர் தேர்வு பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற 4 ஆயர்கள்ல யார் முதலாவது, அதாவது 4 பேர்ல யார் முதலாவது வாக்கு பெற்று வருகிறார்களோ அவர்களை மட்டும்தான் நீங்க வந்து பேராயராக தேர்வு செய்ய வேண்டும். ஒருவேளை உங்கள் அணியை சேர்ந்தவராக இருக்கலாம், இல்லாட்டா அணி சாராத ஒருத்தராக கூட இருக்கலாம். யார் என்றாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் நீங்க கொடுக்கணும். இதற்கு ஒருவேளை சினாடு செவிசாக்கவில்லை என்றாலும் கடந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா நமது பொருளாளர் சொன்னது போல
சென்னை பேராயருக்கு 7 கோடி, அப்ப இப்போ 10 கோடி கொடுப்பதற்கு அவர்கள் டிமாண்ட் பண்ணாலும் ஒரு பைசா கூட நீங்கள் இங்கிருந்து கொடுக்க கூடாது. அது எந்த பணம்னாலும் சரிதான், டைசன் மூலமாக தான், உங்க பணம்னாலும் சரிதான். பணத்தின் மூலமாக ஒரு பேராயரை இந்த திருமணத்துக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் 1% கூட அனுமதிக்க கூடாது. இதுல நீங்க ரொம்ப திட்டமும் தீர்மானமா இருங்க. இதற்கு திருமண்டல மக்களாகிய நாங்கள், திருமண்டல மீட்பு இயக்கம் மற்றும் அனைவரும் உங்களுக்கு ஒன்றாக உறுதுணையாக இருப்போம். மீறி அவர்கள் பாத்தீங்கன்னா பணம் கேட்டாங்கன்னா பேராயர் தேர்வு பரிந்துரை பண்ணுவோம், நாமே செய்வோம். அதாவது முதலாவது வந்த பேராயரை அறிவிங்க, நீங்க கண்டிப்பா அறிவிங்க. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் மெஜாரிட்டி இருக்கு. திருமண்டல மக்கள் என்ன பண்றாங்க, உங்க பின்னால இருக்காங்க. சினாடை ஏற்று நம்ம போரிடுவதற்கு தயாரா இருக்கும். நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா டிடிடி என்ற அமைப்பிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தான் நமது திருமண்டலத்தை தனியாக கொண்டு போற கூட என்ன பண்ணுங்க, நீங்க தயங்காதீங்க. அனைவரும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பின்னால் நிற்பார்கள். ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய தவறு பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அவர்கள் இனிமேல் ஆட்சி பீடத்துக்கு வருவது பாத்தீங்கன்னா அது நடக்காத ஒன்றாக தான் இருக்கும். எனவே அவர்களால் இனிமேல் கோர்ட்டுக்கு போயோ கேஸுக்கு போயோ இல்லைன்னா குறுக்கு வழியில போய் இங்க ஆட்சி அதிகாரத்தில் வர முடியாது. உங்களுக்கு அனைத்து அதிகாரங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிசிகராஜன் அவர்களுக்கு அன்போடு மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம், இந்த முறை நடக்கின்ற தேர்தலில் பணம் பிரதானமாக இருக்கக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரின் அழைப்பை பெற்ற இந்த திருமண்டலத்துக்கு ஆண்டவர் தெரிவு செய்யப்படுகிற ஒரு ஆயர் பேராயராக மாற வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக திருமண்டல மக்கள் உங்களுடைய கடந்த 6 மாத செயல்பாடையும் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். முதலாவது வீடியோல ஏராளமான கேள்விகள் இருந்து நாங்க கேட்டிருக்கோம். அந்த 2வது வீடியோல பாத்தீங்கன்னா அவர்கள் சொன்ன விஷயங்கள் நிறைய எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக நீதிமன்றங்களுக்கு திருமண்டல பணம் 1 பைசா கூட செலவு செய்யலன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. திருமண்டல சொத்துக்கள் அனைத்தும் மீட்கப்பட்டு வருதுன்னு சொன்னாங்க. சோ அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. கடந்த கால நிர்வாகிகள் நிறைய தப்பு பண்ணிருக்கான்னு சொன்னாங்க. தப்பு பண்ணிருக்கான்னு சொல்ற நீங்க கண்டிப்பாக தயங்காமல் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும். அது நீங்க திருமண்டலம் மூலமா எடுப்பீங்களோ இல்லாட்டா காவல்துறை மூலமா எடுப்பீங்களோ, எடுத்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் கஜானாவிலிருந்து காணாமல் போன திருமண்டல மக்களின் காணிக்கப்படும் மீண்டும் கஜானாக்கு வர வேண்டும். அதுபோல முடிக்கப்படாமல் இருக்கின்ற அந்த திருமண்டல அலுவலக கட்டடம் முடிக்கப்பட்டு மிக விரைவில் பாத்தீங்கன்னா புதிய பேராயரை வைத்து நீங்கள் திறக்க வேண்டும். அது நம்ம திருமண்டல மக்களுடைய காணிக்கப்படும். அது யாருடைய தனி மனிதனுடைய சொத்து கிடையாது. கடந்த கால நிர்வாகிகள் கேட்டாங்கன்னா அவங்க வீட்டோட காசு கட்டல, நமது திருமண்டல பணம். எனவே நீங்கள் திறந்த மனசோடு அந்த பில்டிங்கை என்ன பண்ணும், அந்த ஸ்திரத்தன்மை எல்லாத்தையும் உறுதி செய்து அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கலைந்து விட்டு என்ன பண்ணும், அதை திறக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதுபோல முன்னாள் திருமண்டல பொருளாளர் மற்றும் லே செயலர் அண்ணன் மோகன் அனுமதினாக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் வங்கி கணக்கு தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு பல கோடிகள் கைமாறப்பட்டு சொன்னாங்க அந்த HDFC பேங்க்ல. சோ அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணல, முயற்சி கூட எடுக்கலன்னு நினைக்கிறேன். சோ அதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு 1 ரூபாய் என்றாலும் அது காணிக்கை பணம், கர்த்தருக்காக நமது திருமண்டல மக்கள் கொடுத்த பணம். அதை கண்டிப்பாக நமது திருமண்டல நலனுக்காக தான் செயல்பட வேண்டும். அதை மீண்டும் திருமண்டல கஜானாவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். திருமண்டல பேராயர் தேர்தல் பாத்தீங்கன்னா திருமண்டல பெருமன்ற மக்கள், ஆசிரியர்கள், ஆயர்கள் தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக திறந்த மனதோடு அணிகள் சார்பு இல்லாமல் நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். இந்த திருமண்டலம் பாத்தீங்கன்னா மிஷினரிகளால் உருவாக்கப்பட்டது. தனி மனிதர்கள் யாருக்கும் சொந்தம் அல்ல. அணிகள் எதுவும் இல்லாமல், நமக்கு பிணிகள் எதுவும் இல்லாமல் ஆண்டவரின் ஊழியத்திற்காக தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவோம். அனைவருக்கும்